எப்படி இருந்துச்சு மூவி? உசுரே ரொம்ப நல்லா தான் இருந்தது. நல்ல ஒரு லவ் ஸ்டோரி நம்ம எதிர்பார்த்து போனது மாதிரியே இருந்தது. ஆனாலும் கடைசியாக வந்து இப்படி கொண்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ஹீரோ சாகிறது மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. பட் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸு அப்படி செமையாக எதிர்பார்த்ததை விட அதிகமாக நம்ம எதிர்பார்த்து சாதாரணமாக ஒரு ஒரு படம் பார்க்குறவங்க இப்படி நடக்கும்னு நினச்சதை விட டைரக்டர் கிளைமேக்ஸ் மாற்றி காட்டி இசைனா எப்படி நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக தான் இருந்தது. வேற என்ன இருந்துச்சு படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்னா என்ன சொல்லுவீங்க? ப்ளஸ் பெரிய ப்ளஸ்ன்னு இல்லை, கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் வந்து நல்லா வித்தியாசமாக ஆடியிருப்பாங்க. அதாவது இப்போ அதாவது பெண்ணை பெற்றவங்க வந்து ரொம்ப பெரிய பந்தாவாக பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணுடைய அம்மா வந்து ரொம்ப ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு சீட்டிங் பண்ணுறாங்க. அதை வந்து இந்த படத்தை காட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஹீரோயின் ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. கதையா ஸ்பீடாக போயிட்டே இருக்கான். ஆமாம், முதல் படம்ன்ற மாதிரி இல்லை. அந்த பையன் நல்லா படிச்சிருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம், கதையா எப்படின்னு கதையாக தான் லவ் ஸ்டோரி. ஒரு லவ் பண்ணால் ஒரு பையனும் பொண்ணு எந்த மாதிரி இருப்போ அதே மாதிரி கொண்டு போவாங்க. பொண்ணு கடைசியாக தான் லவ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அதை வந்து அம்மாவுடைய ஃபோர்ஸ்னால் பண்ணுற மாதிரி அவங்க அம்மா வந்து அதை சீட்டிங் பண்ணுறாங்க. அதை வந்து லாஸ்ட் சீனில் அந்த ஹீரோயின் அவனோட சேர்ந்து செத்துருவாங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். கடைசியில் பார்த்தா தன் பொண்ணே தன் அம்மாவையும் கொல்கிற மாதிரி கிளைமேக்ஸ். அப்படியே எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் நல்லா சூப்பராக நல்லா இருந்தது. ஆமாம், உசிரியை பார்த்துட்டு வரேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன சின்ன குறைகள் மட்டும் எனக்கு இருந்தது. ரொம்ப சோல்ஃபுல்லான படம். காமெடின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க, அது மட்டும் கொஞ்சம் எந்த உறுதிக்கிட்டே இருந்தது. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல. அப்புறம் உண்மை சம்பவம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அந்த ஊர் வந்து அது ஒரு 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 அந்த பார்டர்ல இருக்கிற ஒரு ஆந்திரா மாதிரி சொல்றாங்க. அப்படி ஆந்திராங்கிறதுக்கோசரம் அந்த ஒரு ஃப்ரெண்டு அடிக்கடி ஆந்திராவில் பேசுறது என்னமோ துருத்தன மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மியூசிக்கலான படம். டிஜே நல்லா பண்ணியிருந்தார், ரொம்ப ஒர்த்தா இருந்தது. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல. அந்த 2 மட்டும் எனக்கு ஏதோ உறுத்தலா இருந்தது. அந்த காமெடின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசுனதும், அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு கேரக்டர் நான் அவனை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு கதையோட ஓட்டத்தை எதுவும் கெடுக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி படம் ரொம்ப நல்ல படம். கண்டிப்பா பாருங்க. கிளைமேக்ஸ் எதிர்பாராம இருக்கு. சூப்பரா எடுத்துக்கிறாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்ல, ஆனா 4-5 படம் எடுத்த மாதிரி இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறான்ட்டு நான் நினைக்கல. சூப்பரா இருக்கு. ஹீரோ சூப்பர் தான், ஹீரோயின் மந்த்ரா மேடம் எல்லாமே ஒர்க் பண்ணவங்கெல்லாம் சூப்பரா நடிச்சுக்கிறாங்க. எல்லாம் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப நான் ஹாப்பியா இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் பையன் இந்த அளவுக்கு எடுப்பான்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிடிச்சதுன்றது இல்ல, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் படம் எல்லாமே எனக்கு எல்லா ரோலும் எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. மியூசிக் இன்னும் சூப்பரா இருக்கு. சூப்பர் மியூசிக், இந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பர். அந்த 20 மினிட்ஸ் அந்த படத்தை வந்து என்ன படம் யார் பண்ணியிருக்காங்க எப்படி நடந்திருக்குன்னு விஷயம் 20 மினிட்ஸ் தான் படத்தை போய் காட்டியிருக்கோம். அந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்றதை விட உட்காந்து ஃபீல் பண்ணலாம். நம்ம சீட்ல உட்காந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீல் கொண்டு போகும். நல்ல சீக்வன்ஸ் படம், நல்ல ஃபேமிலி படம். வரவங்க எல்லாருமே போய் பார்க்கலாம். ஆக்சுவலா ஒரு நல்ல மூவி இது. ஸோ ஆக்சுவலா டிஜே அவர் வந்து பொறுத்த வரைக்கும் நான் ஒரு என்ன சொல்றது, நான் ஒரு பெரிய ஃபேன் தான் டிஜே. ஆக்சுவலா இப்பதான் பிக்கெல்லாம் பேசிட்டு வந்தேன் அவர்கிட்ட. ஸோ ஒரு என்ன அவர் விஷயத்த வந்து என்ன பண்ணணும்ன்றத அவர் தெளிவா பண்ணிருக்காரு, கரெக்டா பண்ணிருக்காரு. தாராளமா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லாதான் இருக்கு படம். லவ் ஸ்டோரி எல்லாம் நல்லாதான் இருக்கு. லாஸ்டா ஏமாத்திட்டே இந்த மாதிரி படம் நல்லாதான் இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா எமோஷனலா நல்லா இருக்கு. சித்ரமா சாங் பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருந்தாரு. மியூசிக் ஆர்ஆர் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி அவருக்கு தெரியல எனக்கு. நல்லா பண்ணி ஆனா அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. புரியல, படத்துல லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு, டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு, ஸ்பாட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு. மற்றபடி குறை சொல்ற மாதிரி எல்லாம் அவ்வளவா இல்ல, நல்லா இருக்கு. ஆனா படம் நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. அதுல வித்தியாசமா லவ் ஸ்டோரி, நார்மலா லவ் ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மற்றபடி குறை சொல்ற மாதிரி எதுவுமே அந்த மாதிரி சொல்லணும். நல்லா இருக்கு. இது இப்ப நடக்கிற ஜெனரேஷன் தான், நார்மலா இருக்கிறதான். இப்போ ஆணவ கோளாறு மாதிரி பண்றாங்கல்ல, அது இல்லாம புதுசா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலி ஐடிஸ் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும்.
ரொம்பலாம் இதுவா இல்ல, ரொம்ப இது கேவலமா இல்ல, நல்லா அருமையா இருக்கு. ஃபேமிலிஸ் உட்காந்து நல்லா பார்க்கலாம். மியூசிக் நல்லா தான் இருக்கும். மியூசிக்ல அருமையா இருக்கும், சொல்ல முடியாது. எதுவும் மொக்கன்னு சொல்ல முடியல, நல்லா இருக்கு. டைரக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. கேமரா ஆக்ஷன் டைரக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியே பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். சூப்பரா இருக்கு. ஆக்டிங் எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க ரோலுக்கு அவங்கவுங்க சூப்பரா அழகா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம். சூப்பரா இருக்கு. எல்லாமே பார்க்கலாம். எல்லா ஜெனரேஷனும் பாக்குற படம் தான். நல்லா இருக்குது. நல்ல ஸ்டோரி இருக்குது. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. இதுன்னு சொல்ல முடியாது. ஆனா படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு.